கனிமொழி அக்கா வந்தால் நாடாளுமன்றம் வரும்போது என்ன கேட்பாங்கன்னா, எங்கள் அண்ணன் நான் முதலமைச்சர் பேரை சொல்லி அந்த அம்மா பேசினாங்க. எங்கள் அண்ணனுடைய ஆட்சி வந்தவுடன் முதலமைச்சரானவுடன் ஒரு கையெழுத்தில் மது விலக்கை அமல்படுத்துவோம், தமிழகத்தில் இளம் உதவிகள் அதிகமாக இருக்கின்றார்கள், இது மாற வேண்டும், எங்கள் ஆட்சி வரணும்னு சொன்னாங்க. இப்போ என்னாச்சு? ஒரு 10-15 ஆண்டுகளாக இல்லாத கொடுமை தமிழகத்தில் கள்ளச்சாராயத்தின் மூலம் 68 பேர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டங்களில் தமிழகத்தில் மறைந்த கொடுமை. அது மட்டும் இல்லாமல் 24x7 நம்ம 24x7 நியூஸ் சேனலில் பார்த்துருக்கோம். இல்லைன்னா மருத்துவமனை தான் 24x7 செயல்படணும். ஆனால் தமிழகத்தில் மதுக்கடைகள் 24x7 செயல்பட்டு எந்த நேரமும் எங்கே போனாலும் மது கிடைக்கி, போதைப் பொருள் கிடைக்கி, கஞ்சா கிடைக்கி, அபின் கிடைக்கி, வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய கஞ்சா போதைப் பொருட்கள்லாம் தமிழகத்தில் தாராளமாக கிடைக்கின்ற நிலை தான் இன்றைக்கு தமிழகத்தில் நிலவுகின்றது. இந்த நிலையில தான் தேர்தல் வந்திருக்கின்றது. எனவே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பீதி கலக்கம் வந்துவிட்டது. இந்த தேர்தலில் நாம் எப்படி கூட்டணி அமைத்தாலும் வெற்றி பெற்ற முடியாது என்று சொல்லி அந்த கூட்டணி கட்சிகளை தாங்கி பிடித்து கூட்டணி கட்சிகள் தயவோடு தான் அவர் தேர்தலை சந்திக்கின்ற ஒரு தேர்தலை மக்களை சந்திப்பதற்கு கூட்டணி கட்சிகள் தயவின்றி சந்திப்பதற்கு ஒரு திராணியற்ற தெம்பற்ற ஒரு ஆட்சி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனை கூட்டணி கட்சிகளோடு வந்தாலும் இந்த தேர்தலில் மக்கள் தக்க பாடம் போட்டுவார்கள். யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பார்கள். அதே போல இந்த 5 தேர்தல் வாக்குறுதிகள் பின்னாலே வர இருக்கின்ற தேர்தல் வாக்குறுதிகளுக்கு முன்னோட்டமாக 5 தேர்தல் அற்புதமான தேர்தல் வாக்குறுதிகளை ஆட்சிக்கு வந்தவுடன் அனைத்து மகளிருக்கும் நீங்கள் இந்த ஆட்சியில தேடி போய் 1000 ரூபாய் வேணும் சொல்லி பாதி பேர் கிடைக்காம இந்த நிலையை உருவாக்காமல் அம்மா அவர்கள் சொன்னதை செய்த போல அனைத்து வீடுகளுக்கும் விலை இல்லாமல் மிக்சி வேன் கிரைண்டர் கொடுப்பேன் என்று சொன்னார்கள். சொன்னதை செய்த ஆட்சி அம்மாவுடைய ஆட்சி, உங்களுக்கு தெரியும். அதே போல இன்றைக்கு எடப்பாடியார் சொல்லியிருக்காங்க, ஆட்சிக்கு வந்தவுடன் 2000 ரூபாய் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு இல்லம் தேடி உங்கள் கதவை தட்டி தருகின்ற முதல் வாக்குறுதியை கொடுத்திருக்கின்றார். அடுத்தபடியாக அம்மா இருசக்கர வாகன மானிய விலையில கொண்டு வந்த திட்டத்தை இந்த ஆட்சியாளர்கள் நிறுத்தி விட்டார்கள். அதை நாங்கள் திரும்ப கொண்டு வருவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். வீடு இல்லாதவர்களுக்கு காங்கிரீட் பசுமை வீடு திட்டத்தை கொண்டு வந்தோம், அதை நிறுத்தி விட்டார்கள். இன்னைக்கு எடப்பாடியார் அவர்கள் வீடு இல்லாத அனைத்து தமிழகத்தைச் சேர்ந்த மக்களுக்கும் காங்கிரீட் வீடு கட்டி தருவோம் என்ற திட்டத்தை சொல்லியிருக்கிறார்கள். இன்னைக்கு மகளிர் விடியல் திட்டம் என்று சொல்லி இந்த ஆட்சியிலே யாருக்கும் குறிப்பா மகளிருக்கு பாதுகாப்பு இல்லை. பெண்களுக்கு வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வந்தாலே திரும்பி வந்தாதான் உறுதிங்கிற நிலையில இருக்கின்றது. எனவே இதுல பஸ்ல ஏறி போய் அடுத்த ஊருக்கு போய் வெளியூர் போயிட்டு அவங்க எங்க பத்திரமா வருது. அண்ணன் எடப்பாடியார் யோசிச்சாரு, இந்த அவலமெல்லாம் வேண்டாம், இருந்தாலும் நாங்க வந்த பிறகு சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படும், இருந்தாலும் கூட பெண்களுக்கு துணையாக ஆண்களும் பேருந்துகளை செல்லலாம் என்று சொல்லி அற்புதமான ஒரு தேர்தல் வாக்குறுதி சொல்லியிருக்கின்றார். பிற கிராமப்புறங்களில் 150 நாள் 100 நாள் வேலையை திமுக ஆட்சியாளர்கள் 150 நாள் ஆக்குவோம்னு சொல்லி 5 வருஷத்தை கழிச்சிட்டாங்க. ஆனா 57 நாள் தான் அவங்களால கொடுக்க முடியுது, 100 நாள் கூட கொடுக்கல. இன்றைக்கு மாண்புமிகு பிரதமர் பாரத பிரதமர் அவர்கள் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியா துணைக்கண்ட முழுமைக்கும் இந்த 100 நாள் வேலையை 125 நாளாக உயர்த்துவோம் என்ற தேர்தல் அறிக்கையில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். ஆனால் எடப்பாடியார் அவர்கள் மத்திய அரசின் அனுமதியோடு நாங்கள் இன்றைக்கு கூட்டணியில் உள்ள காரணத்தினால் நிச்சயமாக அது நடக்கும். மத்திய அரசுடைய அனுமதியோட அனுசரணை இருந்தால்தான் அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியும். எனவே நாங்கள் அந்த 125 நாள் அறிவிக்கப்பட்ட வேலையை 150 நாள் ஆக்குவோம் என்ற அற்புதமான தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இதெல்லாம் மக்களுக்கு சென்று சேர்ந்தவுடன் இன்றைக்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, புதிய நீதி கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், புரட்சி பாரதம், ஜான் பாண்டியனுடைய இயக்கம், பல்வேறு கட்சிகளில் கூட்டணியில் சேர்ந்திருக்கின்றன. இன்னும் 2-3 நாட்களில் நிச்சயமாக விரைவில் அதிகமான கட்சிகள் நம்முடைய தலைமையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் கூட்டணியில் சேர இருக்கின்றன. இன்றைக்கே கூட்டணியுடைய வெற்றி உறுதியாகிவிட்டது. இன்னும் பல்வேறு கருத்து கணிப்புகளை நாம் பார்க்கின்ற நேரத்தில் அறுதி பெரும்பான்மையோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் நிலையில தான் இன்றைக்கு தமிழக தேர்தல் களம் இருக்கின்றது.